அட்ரினலின் ரஷ் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களே, அப்படின்னா என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சடனா ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்கன்னா, நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளைட் ஆர் ஃபைட் மோட்க்கு போயிடுது. அதாவது அந்த ஆபத்துக்கு அகெயின்ஸ்டா நம்ம சண்டை போடணும், இல்ல நம்ம ஓடணும். நார் அட்ரினலின் அண்ட் அட்ரினலின்ங்கிற ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ்டா செக்ரீட் ஆகுது. சண்டை போடுறதுக்கும் சரி, ஓடுறதுக்கும் சரி நமக்கு நிறைய மசில் பவர் தேவைப்படுது. அப்போ மசில்ஸ்க்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. அதுக்காக என்ன ஆகுது, நம்ம ஹார்ட் நிறைய பம்ப் பண்ணுது. அதனாலதான் நமக்கு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. நமக்கு ஆக்சிஜன் நிறைய தேவைப்படுறதுனால பிரெத் வந்து ஃபாஸ்டரா எடுக்கிறோம். மசில்ஸ்க்கு இப்போ என்ன தேவை, எனர்ஜி தேவை. மற்ற இடத்துல இருக்க குளுக்கோஸ், ஸ்டோர்டு குளுக்கோஸ் பிளட்டுக்கு போகுது. இந்த ஃபிளைட் ஆஃப் ஃபைட் மோட்ல இந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல இவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது. இந்த ஃபிளைட் ஆஃப் ஃபைட் மோட்லயே நம்ம எப்பவுமே இருந்தா என்ன ஆகும், மசில்ஸ்லாம் எப்பவுமே கான்ட்ராக்டட் ஸ்டேட்ல இருக்கறனால நம்ம பாடி மசில்ஸ் எல்லாமே டயர்ட் ஆயிடும். இது எப்போ நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் போது இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் வருது. அதாவது ஜா மசில்ஸ் டைட் ஆகுது, கை கால் மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகுது. ஃபைட் ஆஃப் ஃபைட் மோட்ல நம்ம பிரெயின் ஆக்டிவ் ஆகுது, அலர்ட் ஆகுது. ஸோ தூக்கமும் வராது. அதே மாதிரிதான் நம்ம ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் போது ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கிறது மட்டும் இல்லாம மசில்ஸ்லாம் கான்ட்ராக்டட் ஸ்டேட்லயே இருக்கனால ட்ரிகர் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஆகி அதுல இருந்து பெயின்ஸ் தான் ஹெட்ஏக் மாதிரி வருது. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரியுது, உங்க ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணாலே ஹெட்ஏக்ஸ், ஜா மசில்ஸ் பெயின்ஸ் உங்களுக்கு கம்மியாகும்.